ஸ்வேதா வந்து 2021 இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து விட்டு போயிடுறாரு. அபெண்டன்ட். அதுக்கப்புறமா இவங்க அங்கேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆந்திராவில். அவங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. ஸோ அந்த குழந்தையோட வாழ்வாதாரத்துக்காக அங்கே ரொம்ப வேலை கிடைக்கலன்றதுனால சென்னையில் வேலை கிடைக்குது. சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த அப்புறமா பிரதீப் அப்படின்றவரோட அறிமுகம் ஆகுது. ஏன்னா 2 பேரும் வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ண உடனே இவங்க சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் 2 ஆல்ரெடி குழந்தை இருக்குது, என்னோட வாழ்வாதாரத்துக்கு தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இதுக்கப்புறம் என்னோட 6 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 6 வருஷமாவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு மென்டல் ஆகனியில் இருக்கேன். யார் மேலேயும் எனக்கு இன்னும் கேட்டால் ஜென்ஸ் மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால வேண்டாம், எனக்கு இதாகாது, செட் ஆகாதுன்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் வந்து சிங்கிள் பேரண்ட்டு தான், எனக்கு வந்து ஒரு விமனோட வலி என்னங்கிறது எனக்கு புரியும், எனக்கு வந்து உண்மையில அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் குழந்தை வந்து இனிமேல் என்னோட குழந்தை, அப்போ நான் வந்து அவரோட அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி இந்த அவங்களும் வந்து ரொம்ப இமோஷனல், உங்களுக்கு தெரியும் இமோஷனலாக ரொம்ப வீக்காக இருந்ததுனால ஷி காட் இன் டு தட் இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்க திடீர்னு அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போடுறாரு. யாருன்னு கேட்கும்போது சரியான பதில் வரல. அந்த பொண்ணுக்கே வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யார், அவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், ஐ எம் ஹிஸ் ஃபியான்சி, 2017 வி ஆர் இன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த பையன்கிட்ட போய் கேட்கும்போது, அதை பற்றிலாம் நீ யார் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் பிரச்சனை ஆகுது. கொஞ்ச நாளில் என்ன தெரிய வருதுன்னு, அந்த சமயத்தில் ஷி காட் ப்ரெக்னென்ட் ஆல்சோ. ப்ரெக்னென்ட் ஆகிட்ட உடனே அதை சொல்லும்போது அவர் பயங்கரமாக அடிச்சிருக்காரு இவங்களை, அந்த கம்பெனிலேயே போட்டு அடிச்சிருக்காங்க. கம்பெனிலேயும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் தெர் வாஸ் நோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இது சம்மந்தமாக நாங்கள் கண்ணகி நகர் AWPSல வந்து கடந்த 9ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 11ஆம் தேதி தான் எங்களுக்கு CSR கிடச்சிது. இப்போ வரைக்குமே வந்து சம்மன் கொடுத்தோம் சரி, அவன் வந்து ஆஜராகலை, என்கொயரி எதுவுமே நடத்தலை. அவன் வந்து இப்போ 2 பேருமே இப்போ கரண்டா இன்னைக்கு வரைக்குமே பக்கத்துல ஒர்க் பண்றாங்க. அங்க கம்பெனியோட பாஷ் கமிட்டி வந்து இன்னும் அதோட என்கொயரி பண்ணல. பாஷ் கமிட்டில ஏதாவது எடுத்திருந்தா கூட அவங்க ஸ்டேஷன் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஸ்டேஷன் ஏன் போயிருக்காங்கன்னா, கம்பெனில சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டேஷனுக்கு போன அப்புறம் ஸ்டேஷன்லயும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. பிகாஸ் நாங்கள் CSRஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தடவை ஃபோன் பண்ணி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண அப்புறமா தான் CSR 11ஆம் தேதி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் தெர் இஸ் நோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். என்கொயரி இது வரைக்கும் நடக்கவே இல்லை சார். ஸோ அவன் இப்போ என்ன மிரட்டிட்டு இருக்கான்னா, நீ வந்து வெளியில போய் ஏதாவது சொன்ன, ஏதாவது பண்ணனா உன் குழந்தை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு இன்னும் அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு அவர். ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாமல் அவர் ஏதாவது அவங்க குழந்தைகள் தான் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் அவங்க வந்து இந்த வெளியிலேயே வராங்க சார். இப்போ காவல்துறை ஏன் இவ்வளோ மெத்தனை கூட செயல் பண்ணுறாங்க? இப்போ ஒரு பெண் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க, அதுவும் இது வந்து சென்சிட்டிவான விஷயம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்ல. இவங்க கேஸ்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? நீங்க கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க? சார் இப்போ நாங்கள் கேட்கும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் ஒர்க்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். வி அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எவ்ரி போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் இன்டெலிஜ் இன் எலெக்ஷன் ப்ராசஸ் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறமும் கூட நாங்கள் சொல்கிறோம், இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நாங்கள் எலெக்ஷன் டியூட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ரிசல்ட் வரட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து 3 மாதம் ப்ரெக்னென்ட் இருக்காங்க. ஸோ டேஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம், பட் குழந்தை வளர்றது வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஏதாவது நம்ம வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் அவங்களோட வாழ்க்கையே இதுல அடங்கி இருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த முடிவுக்கே வந்தோம். சரி, அட்லீஸ்ட் மீடியா கிட்ட போனா ஷி வில் கெட் சம் சொல்யூஷன். இப்போ வரைக்கும் என்கொயரி நடக்கல, அட்லீஸ்ட் FIR போட்டிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கும். ஏன்னா குழந்தைக்கு யாரு பதில் சொல்லுவா? அவர் வந்து இப்போ அடிச்சிருக்காரு, அதை தவிர்த்து இவரை ஏமாத்தி இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, நார்மலாக இப்போ ஸ்டேஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், கல்யாணம் ஆயினவங்களோ இல்லை கன்சென்சுவலாக இருக்குன்னாலோ அதை நான் வந்து ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டேஷனில் 18 வயசு கீழே இருக்குது, அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். கல்யாணம் ஆகலை, ஒன்று பாக்ஸோ கொண்டு வாங்க, இல்லைன்னா வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஒரு ப்ராப்பர் கம்ப்ளைனண்ட்டாகவே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க போலீஸ். இல்லைன்னா இப்போ கல்யாணம் ஆனவங்கள யாராவது ஏமாத்துறாங்க, இல்லை வந்து இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை வந்து போலீஸ் வந்து அவ்வளோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸாக கொடுக்கறது இல்லை. பாக்ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது நடந்திருக்கணும், அவங்களுக்கு சென்சிட்டிவாக நடந்திருந்தா மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. பட் இதுவே வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ தான். என்ன, பிகாஸ் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், 3 மாதம் குழந்தை வயிற்றுல இருக்கு, இன்னும் கேட்டால் 3.5 ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நியாயம் வேணும் சார். அதுக்காக தான் we are coming out.